தெரியும். நான் வந்து தொழில் விவசாய முன்னேற்ற கட்சியோடைய நிறுவன தலைவராக இருக்கேன். அந்த வகையில் என்னுடைய இன்னொரு கேள்வி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி மக்கள் தொகை 93லிருந்து 95% வந்து அரசு ஊழியர்கள் இல்லாத அரசில் வருமானம் பெறாதவர்கள் தான். நம்மளை மாதிரி தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நம்ம தொழில் முனைவோர்களுடைய பணியாளர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், இவர்களெல்லாம் சேர்ந்த நம்மளுடைய மக்கள் தொகை வந்து 93%. 5-7% தான் அரசு ஊழியர்களோ அரசில் வருவாய் பெறக்கூடியவங்களோ இருக்காங்க. அப்போது இந்த தொழில் விவசாயம் சார்ந்த நம்மளை மாதிரி மக்களுக்கு கடை ஒரு வணிகரில் ஆரம்பித்து மிகப்பெரிய தொழில் நிறுவனம் வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி துவக்கிறதுலேருந்து அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு, அவங்க தேர்தலை போட்டியிடுக்கிறதுக்கு, இது தவிர இந்த மாதிரி பலவிதமான வகையில் பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய, சன்மானம் அப்படின்றதில் கேட்டு வாங்கக்கூடிய, நீங்கள் கேட்டு எடுக்கக்கூடிய நிலையில் நிறைய வணிகர்கள்லேருந்து தொழிலதிபர் வரை நிறைய செய்யக்கூடியது இருக்குது. ஆனால் புறக்கணிக்கப்படுவதும் பாதிக்கப்படுவதும் பார்த்தா என்டையர்லி தொழிலும் விவசாயத்திலையும் உள்ள நிறைய கம்யூனிட்டி தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து பென்ஷன் அப்படின்றது அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து இவ்வளவு பண விஷயங்களில் உதவிகரமாக இருந்து அரசு எந்திரத்தை நடைபெற வைக்கக்கூடிய, ஃபியூல் கொடுக்கக்கூடிய தொழில் வணிகங்கள் வந்து அதில் ஒரு தொழிலில் ஒருத்தர் தொய்வாயிட்டார்னா, நஷ்டம் அடைஞ்சிட்டார்னா, அந்த மாதிரி தொய்வாகி நஷ்டமடைகிற காரணமே அரசு அது நிர்வாகமாக தான் இருக்குது. அப்படி ஆனதுக்கப்புறம் அவங்க கைவிடப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய திட்டங்களை நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக சார் எங்கள் தொழில் விவசாய மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன்.